தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக்கடவது. நமது பங்கிலுள்ள அருட்தந்தையர்கள் அருட்கண்ணியர்களின் கருத்துகளுக்காகவும் அவர்களுடைய ஆன்ம சரிகிற நன்மைகளுக்காகவும் பங்கையும் பங்கு மக்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும் ரோம்லீஸ் பெரியநாயகத்தம்மாள் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் பயோல் சவரியப்பன் பயோல் மேரி பயோல் சார்லஸ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் போல் பெரியநாயகம் பெத்ரோல் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் ஆறுமுகம் என்ற ஆந்திரே செபஸ்தீன் அம்மாள் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் திசோல் ஜான்சன் திசோல் மரிய சூசை திசோல் பெர்னதத் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் தர்னவேல் இருதயநாதன் தர்னவேல் ஜெபமாலை மரி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் இன்று 57ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடும் விஜயகுமார் இவரை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும் உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் தமிழ் செல்வன் எழேனி குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் முத்துராஜ் உடல் நலம் பெறும்படியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் அந்தோணி சாமி லில்லி ராமலிங்க சாமி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் செபஸ்தின் காயத்ரி குடும்பத்தில் சமாதானம் நிலவும்படியாகவும் லிடியா செபஸ்தினா 1ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடும் இவரை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் அருட்தந்தை சகாயதாஸ் சோசை ஜான் மற்றும் இவர்கள் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் திதாஸ் தேவமரி குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் ஜோசப் சேவியர் சுய நினைவு திரும்பியதற்கு புனித செபஸ்தியாருக்கு நன்றியாகவும் அவருடைய உடல் நலம் பெறும்படியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் அன்பரசி ஜெயா மரிய தெரேசா கிறிஸ்டி திவாகர் குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்கள் விடுவித்தருளும். ஆமென். எமோனியல் மோங்க்ளேர் அற்புத செல்வி மோங்க்ளேர் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் ஸ்டேஃபான் அல்போன்சா இவர்கள் தொலைத்த பொருள் மீண்டும் கிடைத்ததற்கு புனித செபஸ்தியாருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் ஆரோக்கியதாஸ் லிண்டா மற்றும் இவர்கள் பிள்ளைகள் அனைவரும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஒரே குடும்பமாக வாழவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் ரெமி ஏசுதாஸ் ரெமி அந்தோணியம்மாள் ரெமோ பாபு ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் அல்போன்சா ராஜ்குமார் குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் தோமா பெர்னாண்டஸ் மரி சந்திரா குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் அன்னமேரி ஈவான் ஆண்டனி குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் புனித செபஸ்தியார் செக்யூரிட்டி கம்பெனியானது நன்கு வளர்ச்சி அடையவும் தொழிலாளர் உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும் இந்த செக்யூரிட்டி கம்பெனியானது மென்மேலும் வளரவும் இவருடைய கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் நிர்மலா செபஸ்தியான் குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் செபஸ்தின் ராஜசேகர் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் அந்தோணி ராஜா லோர்தி மேரி குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் அப்ரகாம் இருதயமரி அல்பனாம் அலெக்சாண்டர் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் சண்முகம் ஒலிபர் மரியநாதன் மரி தெரேஸ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும்
டிஆர் பன்னீர்செல்வம் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், வியான்ஸ் குடும்ப கருத்துகளுக்காகவும், ராக் செல்வி குடும்ப கருத்துகளுக்காகவும், புனித செபஸ்தியார் வழியாக இவர்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களுடைய தருளும். ஆமேன். திசோல் ஜான்சன் பெரிய நாயகத்தம்மாள் திசோல் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், அற்புதம் ரோஸ்மரி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், எமேதே ஹேலன் எமேதே எபேர் ஜான் மேரி உடல் நலம் பெறும்படியாகவும், பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், மகிமை ஒபேனாஸ் ஃபிலோமென் என்ற உபகார பிள்ளை, லூர்து மரி என்ற பாப்பான் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், PL தெஸ்தான் பாவு என்ற ஜெசிந்தா, வேலு என்ற விக்டர், குமரேசன் என்ற நெல்சன் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், ஜார்ஜ் வேளாங்கண்ணி மரி தெரேஸ் மரியநாதன் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், விக்டர் லூயி கண்ணையா குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், அனிபால் கண்ணடி குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், செமீர் சலேத் மரிங் செமீர் சவியே குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், செமீர் எத்தியன் குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், பிஸ்கோ ஆன்மரி குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், மரிய பிரகாசம் ஆரோக்கியம் குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், ஜோவானி அருண் குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இவரின் தொழில் வளர்ச்சி அடையும்படியாகவும், பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கும்படியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், ஜோசப் திவி குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், ஃபாப்ரு பஸ்கால் மரி குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ரெட்டியார்பாளையம் பங்கு இறை மக்கள் அனைவரின் கருத்துகளுக்காகவும், அவர்களுடைய ஆன்ம சரீர நன்மைகளுக்காகவும், அவர்களுடைய பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், இறைவனுக்கு நன்றியாகவும், மெஸ்மன் ஜக்கோப் மெஸ்மன் ஹேலன் குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், லூர்து சாமி என்ற லூர்துநாதன், சவரியம்மாள், செல்வராஜ், லூர்து அருள் தேவராஜ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், கிறிஸ்தோப் அன்துவானத் கிளாரட் மேரிங் இவர்களுக்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், ஜான் லூயிக் ரப்பன், ஏஞ்சலின் ஃபெலிசியா போராம், அலினா ஜூடித் ரப்பன் குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், வேளா என்ற யோவான் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், அன்பு சரிதா கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜோன் குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், ஒத்திருக்கின்ற நிலையில் உள்ள அனைத்து ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் மற்றும் யாரும் நினையாத அனைத்து ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும்,
ஜெயசந்திரன் ஜெனிஃபர் குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இவர்களின் பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், செல்வராஜ் சோஃபியா குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இவர்கள் பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், சந்தர்பால் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், ஆரோக்கியமேரி ஆரோக்கியநாதன் குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், அரியானா பாரதி ஃபிலோமின் ராஜ் 6ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடும் இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும், இவர்களின் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், மிக்கேல் ரபியேல் பேர்த்தா ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், செமிஷ் ஜான்லுயிக் குடும்பத்தாருக்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இவர்களின் பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், சின்னப்பன் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், இயேசு சாந்தி பாப்பா ஆரோக்கிய மரி சாந்தி ரோசா சாந்தி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், மரிய தேவராஜ் ரெஜினா குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், லெனின் மான்ஃபோர்ட் டெய்ஸே குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், செல்வம் ஜோஸ்பின் மேரி குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், சேவியர் ரோசி குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், இளம் பிரசாத் மோனிஷா குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தனிக்ஷா ரியானா உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும், இவர்களின் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், அஜய் அலன் ரேஷ்மா குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், அருள்ராஜ் பெர்னாண்டோ குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்கள் விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலர்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது நின்று இருப்பதாக. ஆமென். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் வழியினிலே ஒருங்கிணைவோம், கரம் கோவிப்போம், உள்நதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் கோவிப்போம், உள்நதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் வழியினிலே.
மேலும் இத்திருப்பலியானது சார்லஸ் ரோசரி ஜூலியட் எலிசபெத் ஆண்டனி குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் லூர்துநாதன் வேதியர் ஜார்ஜ் மாணிக்கசாமி சபீனா எலிசபெத் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த அதிகால வேளையில் ஆண்டவரின் சன்னிதானத்தில் ஒரே குடும்பமாக கூடியுள்ளோம். செபஸ்தியார் திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இன்று அருமையான நாள். இன்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். செபஸ்தியார், புனித செபஸ்தியார் அவர்களை நாம் நினைவு கூறும் நாளில் ஆண்டவர் நமக்கு தைரியத்தை தந்துள்ளார். நாம் என்றுமே எதற்குமே பயப்படக்கூடாது, யாருக்குமே பயப்படக்கூடாது என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஆகவே செபஸ்தியார் மூலமாக நாம் நிறைய கருத்துக்களை வாசித்தோம். இந்த திருப்பலியில் அவர்களுக்காக மன்றாடுவோம். நமது குடும்ப கருத்துக்களையும் நம்முடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் எவ்வளோ கருத்துக்கள் நமக்கு இருக்கின்றது அவர் எல்லாவற்றையும் ஆண்டவரின் பாதம் சமர்ப்பித்து நம்மை நம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். செபஸ்தியார் மூலியமாக நாம் ஆண்டவரின் அருளை நிறைவாக பெற இந்த திருப்பலியில் நாம் தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நம் பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்து ஆண்டவரின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் கெஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானகங்களிலும்
எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனில் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, மனத்துணிவை எங்களுக்கு அருள் உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படியதை விட உமைக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடுங்கவோ மனங்கலங்கவோ வேண்டாம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3. இறைவசனங்கள் 14 இருந்து 17 முடிய. அன்புக்குரியவர்களே, நீதியின் பொருட்டு துன்புறும்ப வேண்டியிருப்பின் நீங்கள் பேறு பெற்றவர்களே. யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடுங்கவோ மனங்கலங்கவோ வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளிங்கள். உங்கள் மனசான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்போது உங்கள் கிறிஸ்துவ நன்னடத்தை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவோணமானால் நன்மை செய்து துன்புறுவதை மேல். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செயல்களால் மகிழ்வூட்டுகின்றேன்.
திருப்படை புகழால் நான் களி பொருகின்றேன். ஆண்டவரேவும் செயல்கள் எவ்வளவோ மகத்தானவை, நினைவுகள் எவ்வளவோ ஆழ்ந்தவை. ஆண்டவர் மாபெரும் செயல்கள் அனைத்தும் அறிவிலி அறிவதில்லை. ஆண்டவர் மாபெரும் செயல்கள் அனைத்தும் அறிவிலி அறிவதில்லை. பாவிகள் செழிப்புடன் வாழ்ந்திருந்தாலும் பாவங்கள் அவர்களை விடுவதில்லை. உன்னத தேவனவர் நம்மை படைத்தவர் ஆள்பவர் ஆண்டவர் அவரே. உன்னத தேவனவர் நம்மை படைத்தவர் ஆள்பவர் ஆண்டவர் அவரே. உன்னத தேவனவர். Alleluia. 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 சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம்மீது அன்பு கொண்டோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 28 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்துதர்களிடம் கூறியது: ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமில்லாமல்
தரையில் விழுவதில்லை. உங்கள் தலைமுடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்ளுவேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லாருக்கும் தோஸ்திரம். ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உங்கள் அனைவருக்கும் இன்றைய விழா நாயகன் செபஸ்தியாருடைய வாழ்த்துக்கள். புனித செபஸ்தியாருடைய மறுசாட்சியான செபஸ்தியாருடைய வாழ்த்துக்கள் நாங்கள் குருக்கள் மூலமாக உங்களுக்கு அனைவருக்கும் செபஸ்தியாரின் திருவிழா வாழ்த்துக்கள் உங்களுக்கு கூறுவதில் மிகுந்த சந்தோஷம். நாம் நல்லா இருக்கோம் என்றால் எப்படி எப்படி நல்லா இருக்கும்? கடவுளுடைய அருள் இல்லையா? கடவுளுடைய அருள் பரிசுத்தாவியின் கொடையால் தான் நாம் நல்லா இருக்கோம். அப்படி என்றால் நாம் ஆண்டவரை போற்றி புகழ்வது நம்முடைய கடமை இல்லையா? எல்லோரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆக நாம் நன்முறையில் இருப்போம் என்றால், இருக்கிறோம் என்றால், நல்ல உடல்நலத்தில் இருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் ஆண்டவர், கடவுள் கிருபை, தூய ஆவியாரின் கொடை. ஆகவே இந்த தூய ஆவியாரின் கொடையால் தான் நாம் இருக்கின்றோம், எல்லோரும் வாழ்கின்றோம் என்றால் அவருடைய கொடை நமக்கு இன்னும் அதிகமாக வேண்டும். ஆகவே இந்த மறைவுரையானது உங்களுக்கு அர்ப்பணிக்கின்ற நாங்கள் இந்த மறைவுரை நான் நன்முறையில் உங்களுக்கு தெளிவாக சொல்லவும் நீங்கள் செவி கொடுத்து கேட்கவும் தூய ஆவியின் கொடையை நாம் பெறுவோம். ஆகவே எல்லோரும் சேர்ந்து அந்த தூய ஆவியின் பாடலை பாடுவோம். ஒரு முறை கண்களை மூடி. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்து வழி காட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தோண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். அன்பான இறைவா, அன்பான இறைவா, உமது பரிசுத்தாவிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம்.
எங்கள் நிறைவாக ஆசீர்வதித்து அவரது வழித்துணையால் எங்கள் வழி நடத்தும். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை சிரபஞ்சின் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? சிரபஞ்சி எங்கே இருக்குதுன்னு தெரியுதா? நம்ம நாட்டில் தான் இருக்குது. நம்ம இந்தியா நாட்டில் சிரபஞ்சிங்கிற இடம் அதிகமாக மழை பெய்கிற இடம் அது இல்லையா? எங்கள் மேகாலயா மாநிலத்தில் அது இருக்குது இல்லையா? உங்களுக்கு தெரியும், மேகாலயா மாநிலத்தில் அதிகமாக மழை பெய்கிற இடத்துல அது ஒன்று கூட. அங்கே எப்படி மக்கள் வாழ்கிறாங்க? நாங்கள் அங்கே போயிருந்தோம். எங்களுக்கு பயமான பயம், அது போகிற இடத்துக்கே பயமான பயம். ஒரு 4-5 பேர் போயிருந்தோம். அங்கே 2000 அடிக்கும் கீழே அவங்க மக்கள் 2000 அடிக்கும் கீழே பெரிய பெரிய கட்டடத்தில் பெரிய பெரிய சர்ச்சில் கட்டியெல்லாம் வாழ்கிறாங்க. அவங்கள்ட்ட ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்குது. அங்கே போக்குவரத்து எதுவுமே இல்லை. அவங்களுக்கு போக்குவரத்து என்னென்னா 2 கால் தான். அதில் தான் நடந்து போகிறாங்க. கீழே இறங்கி அவ்வளோ தூரம் கீழே இறங்கி போவாங்க, அவ்வளோ தூரம் மேலே ஏறி வருவாங்க. அவ்வளோ பெரிய வீடெல்லாம் எப்படி கட்டினாங்கன்னா, அவங்க எப்படி தூக்கிட்டு போவாங்கன்னா, எல்லா திங்ஸையும் அந்த கல், மணல், சிமெண்ட்டு, ஃப்ரிட்ஜு எல்லாமே அந்த கம்பிக்கும் எல்லாம் இரும்பெல்லாம் எப்படி தூக்கிங்கன்னா முதுகில் தூக்கிட்டு போவாங்க, முதுகில் ஏற்றிக்கிட்டே போவாங்க. எல்லா பேருமே அப்படி தான் போகிறாங்க. அவ்வளோ பள்ளமான இடம், 2000 அடிக்கும் கீழே அவங்க வாழ்கிறாங்க. பெரிய பெரிய வீட்டில் வாழ்கிறாங்க. எங்களுக்கு பயங்கர ஆச்சரியமான ஆச்சரியம். மழை பெய்யுது, எப்போயும் மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த வீடு எல்லாம் எப்படி கட்டினாங்க, இந்த கோயிலெல்லாம் சர்ச்செல்லாம் எப்படி கட்டினாங்கன்னு பயங்கர ஆச்சரியம். எங்களுக்கு பயமான பயம், நடந்து போகிறதுக்கே பயம். அங்கே இந்த வேர்னால் பாலமே இருக்குது. 2 மரமும் சேர்ந்து அந்த வேர் இருக்குது பாருங்கள், அந்த வேரில் டபுள் டக்கர்னு சொல்கிறோம்ல, அது போல் மேலே ஒரு பாலம், கீழே ஒரு பாலம், வேர்லே பாலம் அமைச்சிருக்காங்க. அதில் நடந்து போகிறதுக்கு நமக்கு பயமாக இருக்கும். அந்த மக்கள் சாதாரணமாக போகிறாங்க, பிள்ளைங்கள்லாம் சாதாரணமாக விளையாடுவாங்க. அங்கே அருவியெல்லாம் நிறையா போயிட்டுருக்கு. அவ்வளோ அடியில் அவங்க வாழ்கிறாங்க. பயமான பயம். நாம் பயத்தினால் இருக்கின்றோம் இல்லையா? பயம்தான் நம்ம நிறைய காரியங்களை செய்ய விடாமல் வாழ்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கூறுகின்றார், அதான் கூறுகின்றார். பயத்தினால்தான் நாம் நிறைய காரியங்களை செய்ய விடாமல் நமக்கு தடுக்கின்றது. நியாயமற்ற முறையில் நாம் மக்கள் நடக்கிறார்கள் என்று அவர்களை எதிர்த்து பேசுகிறதுக்கு நமக்கு பயமாக இருக்குது இல்லையா? வீட்டில் ஏதோ தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து சொல்ல நமக்கு பயமாக இருக்குன்னு. பிள்ளைங்கள்ட்ட கரெக்ட் பண்ணுறதுக்கு, அவங்கள தப்பு செஞ்சாங்கன்னா கரெக்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா 1-2 பிள்ளைங்க, ஒருத்தர் தான் பிள்ளைங்க. அவங்கள ஏதாச்சும் சொல்லிட்டோம்னா ஏதாச்சும் அவங்க ஏதோ தப்பு செஞ்சுருவாங்களோ அப்படிங்கிற பயம் நம்மளுக்கு. எந்த இடத்துலையுமே பயம் இருக்குது. இப்போ நான் டிராஃபிக்கில் போகிறதுக்கு பயம், எல்லா இடத்துலையுமே பயம் இருக்குது. இன்றைய முதல் வாசகத்தை நாம் கேட்டோம் இல்லையா? பேதுரு அவர்கள் கூறுகிறார்கள், பேதுருக்கு எழுதுகிறார்கள், பயத்தினால்தான் நாம் நிறைய காரியங்களை விட்டுவிடுகின்றோம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்குது? 365 நாள். நற்செய்தி வல்லுநர்கள், பைபிள் வல்லுநர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், பயப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள் என்ற வார்த்தை 365 முறை பைபிள் இருக்கின்றதாம். 365 முறைகள் பைபிளில் பயப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள். அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு தைரியத்தை கொடுப்பவர் யார்? கடவுள் இல்லையா? நம்ம எதுக்கு பயப்படணும்? யாருக்காக பயப்படணும்? எதற்காக பயப்படணும்? பயத்தினால்தான் நாம் பாவமே செய்கின்றோம். அது ஒரு காரணமாக இருக்கின்றது. பயத்தினால்தான் நாம் பாவத்தை செய்வதற்கு அது தூண்டுகிறது. பயம் இருந்தாலே நம்மால் எதையும் செய்வதற்கு நாம் தயங்குகின்றோம், எதையும் சொல்வதற்கு நாம் தயங்குகின்றோம். யாராவது நியாயமற்ற முறையில், நீதியற்ற முறையில் நடந்தால் அவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு நாம் தயங்குகின்றோம். இந்த குற்றங்கள், குறைகள் எல்லாம் நடப்பதற்கு காரணம் நாம் தான் காரணம் நாம் எல்லாத்தையும் சகித்து போய் கொண்டு இருக்கின்றோம். அதான் உண்மை. சகித்து போய் கொண்டோம். பொறுமையாக இருக்கிறது வேறு, ஆனால் சகிப்புத்தன்மை இருக்கக்கூடாது என்று தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கூறுகின்றன. தைரியமாக இருங்கள், ஆண்டவர் முன் தைரியமாக இருங்கள். கடவுள் நமக்கு அந்த தைரியத்தை கொடுத்துள்ளார். மோசேயே அந்த மக்களை எல்லாம் கூட்டிகிட்டு போனார். நான் பார்வோன் மன்னனில் எப்படி நிற்க முடியும்? அவன் முன்னே எப்படி நிற்க முடியும்? எனக்கு பயமாக இருக்கின்றது. சொன்னவர், நான் இருக்கின்றேன், நீ செல். அந்த மக்களையெல்லாம், இஸ்ரேல் மக்களை என்னை கூட்டி வர, உனக்கு தைரியத்தை நான் கொடுக்கின்றேன், நான் இருக்கின்றேன். சென்றார். அந்த மக்களை
அவ்வளோ மக்களை, லட்சக்கணக்கான மக்களை அவர் வழிநடத்தி வந்தார் இல்லையா? காரணம் ஆண்டவர் கொடுத்த தைரியம், ஆண்டவர் கொடுத்த தைரியம். நாம் நன்முறையில் ஒரு கிறிஸ்தவளாக இருப்பதற்கு நம்முடைய தைரியம்தான் முக்கியம். நான் வெளியில் போய் சொல்லும்போது நான் கிறிஸ்தவன் என்று நம்ம எங்கேருந்து நம்ம பிரயாணம் செய்துட்டு இருக்கும்போது ஏதாவது கோயில் வந்தால் சிலுவை போடுறது, கோயில் இதில் பஸ்ஸில் இருக்கும்போது சிலுவை போடுறதுக்கு தயங்குவோம். ஆனால் இந்துக்கள் மற்றவங்களும் பாருங்கள் இதில் போட்டுக்குவாங்க, அப்படி போட்டுவாங்க ஏதோ கோயில் வந்தால் இல்லையா? நாம் தயங்குவோம். ஏன்னா நான் கிறிஸ்தவள் என்று சொல்வதற்கு நாம் தயங்குகின்றோம். பயம், ஏதாவது செஞ்சுவிடுவாங்களோ, ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ, கிறிஸ்தவள் என்று சொல்லிவிடுவார்களோ என்ற பயம் இருக்கின்றது. இன்றைய வாசகங்கள் பேதுரு நமக்கு கூறுகின்றார், நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? யாருக்காக பயப்பட வேண்டும்? கடவுள் ஒருவரை தவிர்த்து. கடவுள் எல்லாம் வல்லவர், எல்லாம் தெரிந்தவர், நம்மை முற்றும் அறிந்தவர். அவருக்கல்லவா நாம் பயப்பட வேண்டும்? ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார், உன்னுடைய உடலை கொள்வர்களை கண்டு பயப்பட வேண்டாம். உன் உடலையும் ஆன்மாவையும் கொள்ளும் அவருக்கே பயப்படுங்கள். ஆன்மாவை கொள்பவர்கள் கூட நரகத்தை தள்ளுபவருக்கு பயப்படுங்கள். ஆண்டவர் கூறுகின்றார் நமக்கு. அதை தான் செபஸ்தியார் செய்தார். அதனால்தான் அவர் மறைசாட்சியாக மரித்தார். மறைசாட்சியாக மரிப்பதற்கு காரணம் நிறைய மறைசாட்சிகளை நமக்கு தெரியும். மரிய ராணி இல்லையா? நமது நாட்டில் இறந்தவர், கேரளாக்காரவர். மரிய ராணியை பற்றி நமக்கு தெரியும். மறைசாட்சியாக இறந்தார் இல்லையா? அவர் படமெல்லாம் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? மறைசாட்சியாக இன்றைய நாயகன் செபஸ்தியார். அவர் 256ஆம் ஆண்டு கவுல் என்னமோ இன்றைய பிரான்ஸ், அது கவுல் இப்போ அந்த நாடு ஃப்ரான்ஸோடு சேர்ந்துருச்சு. அந்த பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவர். 256ஆம் ஆண்டு, 3ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். அவர் ஆண்டவருக்காகவே தம் உயிரே கொடுத்தவர். யாருக்கும் எதற்கும் பயப்படாதவர். அவர் அந்த பேரரசர் இல்லத்தில் டயலிக்ஸ்கிலியன் அவருடைய பேரரசில் ஒரு பெரிய வீரராக இருந்தவர். பெரிய ஒரு பதவியில் இருந்தவர். ஒரு முறை அவரை கூப்பிட்டு, நீ கிறிஸ்தவனா? என்னுடைய ஊழியனாக இருக்கின்றார், படை வீரராக இருக்கின்றார், நீ என்னுடைய கிறிஸ்தவனா என்று கேட்டாராம். ஆமாம், நான் கிறிஸ்தவன், நான் ஆண்டவரை தொழுபவன், ஆண்டவரை போற்றி புகழுபவன் என்று சொன்னாராம். உடனே அந்த பேரரசர் என்ன செஞ்சார் தெரியுமா? இவரை இந்த மரத்தில் மேலே கட்டி அம்பால குத்தி கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டாராம். அதனால்தான் ஆண்டவரை வெளிப்படுத்தினார். நான் ஆண்டவரை தொழுவேன், ஆண்டவருடைய பிள்ளை நான், ஆகவே அவரை தான் நான் தொழுவேன் என்று சொன்னாராம். அவரை தான் வணங்குவேன் என்று சொன்னாராம். உடனே அந்த பேரரசு கோபம் அவரை மரண தீர்ப்பிட்டு அவரை ஒரு மரத்தில் கட்டி அம்பால் எய்த கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் செத்தாரா? அப்படி செத்தாரா? அவர் அப்படி சாகவில்லை. ஆனால் ஐரின் என்பவர், புனித ஐரின் என்பவர், அவர் எல்லாரும் அந்த வீரர்கள்லாம் அவர் செத்து போயிட்டார் என்று விட்டுட்டு போயிட்டாராம். ஆனால் ஐரின் என்பவர் மாத்திரம் அவர் உடலை எடுத்துக்கொண்டு போய் அவருக்கு சிகிச்சை அளித்து அவர் உயிரோடு இருப்பதை கண்டார். அவர் சிகிச்சை அளித்தார். நன்முறையில் உடனே அவர் உடல் மீண்டும் நல்ல ஒரு புத்துயிர் பெற்றது. திருப்பி சென்றார், அந்த பேரரசிடம் சென்றார். அவர், நீ செய்தது தவறு, மக்களுக்கு அநீதி செய்கின்றாய் என்றெல்லாம் மக்களை கொள்கின்றாய், கிறிஸ்தவர்களை நீ மறைசாட்சிகளாக கொள்கின்றாய் என்று சொன்னாராம். அவர் பயம்ங்கிறது அவரிடம் இல்லை. நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வந்துள்ளேன், ஆகவே எனக்கு பயம் என்பது தேவையில்லை. ஆண்டவருக்காக செய்யும் பொழுதெல்லாம் நமக்கு பயம் என்பது தேவையில்லை. ஆண்டவரிடம் மாத்திரம் நமக்கு பயம் வேண்டும். அவர் நம்மை படைத்தவர், அவருக்கு மாத்திரம் நாம் பயம் இருந்தால், நமக்கு பயம் இருந்தால் போதும். ஆக அவர் இவர் பேசுவதை கண்டு பேரரசர் என்ன செய்தாராம்? அவர் இந்த இரும்பு கம்பியை வச்சு அவரை அடித்தே கொன்று போட்டார்கள் என்று தான் நாம் வரலாற்றில் வாசிக்கின்றோம். அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் வாசிக்கின்றோம். 281ஆம் ஆண்டு அவர் இறந்தார்.
287ஆம் ஆண்டு 287ஆம் ஆண்டு அவர் என்ற 31 வயது தான் அவர் இறந்தப்ப 31 வயதில் அவர் கடவுளுக்காக மரித்தார், மறுசாட்சியாக மரித்தார். அப்பொழுது நிறைய கிறிஸ்தவர்களை அந்த பேரரசர் கொன்று குவித்தான். இவரும் அந்த முதலில் தான் இறந்தார். நாம் மறுபடியும் கற்றுக்கொள்வது தைரியம். ஆண்டவரை பற்றி அறிவிக்க தைரியம் அவரிடம் இருந்தது. பேதுருவிடம் மற்ற எல்லா அப்போஸ்தலரிடம் இருந்த தைரியம் எப்பொழுது வந்தது? எப்பொழுது அவளுக்கு தைரியம் வந்தது? தூய ஆவியை பெற்றார்கள். அவர்கள் தைரியம், ஆண்டவரை பற்றி அறிவிக்க அவர்களுக்கு தைரியம் வந்தது. நாம் தூய ஆவியை பெற்றுள்ளோம். எப்பொழுது? திருமுழுக்கு பெறும்பொழுதும் தூய ஆவியை பெறுகின்றோம். அதை நாம் உறுதி செய்கின்றோம். உறுதி புஸ்தலப்ப நாம் தூய ஆவியை பெற்றுள்ளோம். ஆண்டவர் அவருக்கு தூய ஆவியால் நிரப்பினார். செபஸ்தியாரை தூய ஆவியால் நிரப்பினார். அதனால்தான் ஆண்டவரை பற்றி நான் ஆண்டவரை தொழுவேன், ஆண்டவரை மட்டும்தான் வணங்குவேன், ஆராதிப்பேன் என்று சொன்னாராம். ஆகவே அந்த தைரியம் நமக்கு தேவை. இன்று அவருடைய விழாவை கொண்டாடும் நான் ஆண்டவரிடம் கேட்போம், செபஸ்தியாரை கொடுத்த தைரியத்தை. நான் கிறிஸ்தவன், நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஆனால் உமக்கு நான் பயப்படுகின்றேன். ஏனென்றால் நீர் அனைத்தும் படைத்த, அனைத்தும் தெரிந்தவர், அனைத்திற்கும் வல்லவராகவே உம்மை கண்டு நான் பயப்படுகின்றேன், என்னை ஆசீர்வதியும் என்று செபஸ்தியார் மூலமாக நாம் ஜெபிப்போம். கடவுள் எப்பொழுதும் நம்முடன் இருக்கின்றார், நமக்கு உறுதி அளிக்கின்றார். செபஸ்தியார் மூலமாக நாம் அந்த உறுதியான நம்பிக்கையை ஆண்டவரிடம் பெறுவோம். ஆண்டவர் அது கொடை, நமக்கு ஆண்டவர் கொடுத்த கொடையாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் வேண்டுவோம். நாம் எழுந்திருந்து நம்முடைய காணிக்கை பாட்டை பாடுவோம்.
திராட்சை கொடியன்றி அதன் கிளைகள் நீரன்றி எனக்குள் இருப்போரெல்லாம் என்றுமே வாழ்வோரென்று பிறரையே ஏற்று வாழ வரம் கேட்கின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கை நின்று ஏற்றுக்கொள்வாராக. அன்பான ஆண்டவரே, மறைசாட்சியான செபஸ்தியார் என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமக்கு அளிக்கமே காணிக்கைகள் உமக்கு ஏற்புடையவனாய் இருக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை உமக்கு உமது மாண்புக்கு உகந்தவனாய் இருப்பது போல இப்புனிதர் சிந்திய திரு ரத்தம் உமது முன்னிலையில் உயர் மதிப்புகளாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித செபஸ்தியார் உமது பேரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்பு மிக்கவும் மாறும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தவங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். அவர் மகிமையும் மகத்துவமும் மூவுலகெங்கும் பரவிட புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். உமது மேலாம் ஆட்சிமைகள் வானமும் வையமும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருபவரே, நீர் ஆசீர் என்றும் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. கரிசனி நிசனி பசனி பக கபனிச. தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவை பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த கிளைப்பங்கின் பாதுகாவலராக இருக்கின்ற புனித செபஸ்தியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள்
குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மைப்படாய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மறைசாட்சியாக மறித்த புனித செபஸ்தியார் மூலியமாக ஆண்டவர் தரும் அன்பையும் சமாதானத்தையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகில் பாவங்களை போக்கும் செம்மறியே, எம் பாவங்களை நீக்கி அருளும். எம்மை புனிதராய் என்றும் வழி நடத்தும். உலகில் பாவங்களை போக்கும் செம்மறியே, எம் பாவங்களை நீக்கி அருளும். எம்மை புனிதராய் என்றும் வழி நடத்தும். உலகில் பாவங்களை போக்கும் செம்மறியே, உம் அமைதியை தந்தருளும். எம்மை புனிதராய் என்றும் வழி நடத்தும். உலகில் பாவங்களை போக்கும் செம்மறியே. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்கின்றவர். செபஸ்தியாருக்கு தமது ஆவியை பொழிந்து பிறருக்கு அவரை ஆண்டவரை அறிவிக்க தைரியமாக இருக்க தமது ஆவியை கொடுத்தவர் இவரே. இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். இந்த செம்மறில் விழுந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளை வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் பெறும். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற திருவிருந்தில் தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெற வேண்டுமென்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிற சபைகளை சார்ந்தவர்கள் இத்திருவிருந்த் நீங்கள் இருக்கிற இடத்துலையே பக்கத்துலேயே நன்மை கொடுப்பார்கள். ஒரே இடத்துக்கு சின்ன இடமா இருக்குது, அதனால் பக்கத்துலேயே நீங்கள் நன்மை வாங்கிக்கலாம். அங்கேருந்து இங்கே உள்ள வரைக்கும் வரணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு குளிர் கொஞ்சம் ஜாஸ்தி, பரவாயில்ல. இருந்தாலும் இவ்வளோ பேர் நாம் இந்த விழாவில் கலந்து கொண்டு புனித செபஸ்தியாரின் ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளோம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த
திருப்பலியிலே நம்மோடு வந்து இங்கே திருப்பலியை நிறைவேற்றி மிக அருமையான ஒரு திருப்பலியை நிறைவேற்றி அருட்தந்தை டொமினிக் சாவியோ அவர்களுக்கு அனைவருடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நேற்றே சொன்ன மாதிரி இந்த நாள் ஆரம்பித்தது தொடர்கதையாக வந்து இன்றைக்கும் தொடர்கதையாகவே போயிட்டுருக்குல்ல புனித செபஸ்தியாரை பற்றி இல்லையா? அஞ்சாதே, அப்படி தானே? நேற்று அதை பற்றி தான் பேசினாங்க, இன்றைக்கும் அஞ்சாதே. அதான் ஃபாதர் சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் போதும் நம்ம என்ன பண்ணிடுறோம், பைபிள் எடுத்து வாசித்த கணக்கு. ஆனால் சொல்லாமல் விட்டுட்டோம், அன்றைய தினம் ஆப்சண்ட் ஆகிடும். அதனால் அஞ்சாமல் தைரியமாக ஆண்டவர் தானே, ஆண்டவர் சொல்கிறார் தைரியமாக நான் இருக்கேன், நான் தான் அஞ்சாதீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே தைரியமாக ஆண்டவரிடம் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த விழா கண்டும் அருட்தந்தை அவர்களுக்கு மீண்டும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மிக அருமையான திருப்பலி, பாடல், மறையுரை எல்லாம் மிக அருமையாக இருந்தது. அருட்தந்தை நம்மோடு வந்து இங்கு தங்கி இந்த கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, இந்த திருவிழா, நம்ம பங்கு திருவிழா எல்லாத்துக்கும் நம்மோடு இருந்து எல்லாத்தையும் ஃபாதர் இருக்கிறது நமக்கு மிக ஒரு மகிழ்ச்சியும் சிறப்பாகவும் அமைந்துள்ளது. அருட்தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்போம். தேங்க்யூ ஃபாதர். அருட்தந்தை ஆண்டனி குரூஸ் அவர்கள் கிறிஸ்மஸ்க்கு வந்தாங்க. இப்போ இந்த திருவிழாவுக்கு செபஸ்தியார் கூப்பிட்டு வந்துட்டார், நீ வா அப்படின்னு சொல்லி ஆண்டனி குரூஸ் அவர்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. அருட்தந்தை அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். செல்லுகின்றேன். இன்னும் 2 நாட்களிலே யூகே லண்டனுக்கு இங்கிலாந்து நாட்டிற்கு செல்கின்ற இடத்திலே பத்திரமாகவும் நல்ல உடல் நலத்தோடும் சிறப்பாக பணி செய்ய அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இன்று மாலை 6:30 மணிக்கு நம்முடைய உழவர்கரை ஜெயராக்கினி அன்னை ஆலயத்திலிருந்து தேரானது புறப்படும். அங்கு மந்திரிக்கப்பட்டு அங்கிருந்து புறப்படும். ஆகவே தேர் பவனியில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேர் பவனி முடிந்தவுடன் ஆசீர்வாதமும் கொடியிறக்கமும் நடைபெறும். நன்றி. எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரை, நாங்கள் உட்கொண்ட திருவுணவும் எங்களை காத்தோர்ல உம்மை வேண்டுகின்றோம். மறைசாட்சியான புனித செபஸ்தியார் என்னும் புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகளையும் வெற்றியும் தந்ததும் அதே மன வலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களே, உங்களுக்கு இந்த செபஸ்தியார் புனித செபஸ்தியார் விழாவை தெரிவிக்கும் வேளையில் நான் நன்றி செலுத்துகின்றேன். நம்முடைய பங்கு தந்தை, அருமையான பங்கு தந்தை நம்மை அன்புடன் வழி நடத்துகின்றார். அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பான நமது தந்தையும் ஆண்டனி குருஸுக்கும் நன்றி செலுத்துவோம். உங்கள் அனைவரையும் புனித செபஸ்தியார் மூலமாக ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் வேண்டுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித செபஸ்தியார் பரிந்துரையால் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறை பெற்றது.
முடி பெறவும் போர் சேவகரான செபஸ்தியாரே துன்மாத்மாக்கள் பரிசுத்தப்படவும் வைஸ்துரி மேரி வேறுபாரி காய்ச்சல் தரித்திரம் போர் பஞ்சம் துன்பங்களை போக்கிட வேண்டும் செபஸ்தியாரே ரோமாபுரியில் உம்முடைய பேரால் பீடம் எழுப்பிய பின் விஷக்காய்ச்சல்கள் நீக்கினதென்று உமக்கு நன்றி கூறுகின்றோம். தியோகிலேசியன் அரசனை எதிர்த்து வேத சாட்சியான செபஸ்தியாரே நாங்களும் சாத்தனை எதிர்த்து வெற்றி வகை சூடப்பட வேண்டிக் கொள்ளும். செபஸ்தியாரே 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 செபஸ்தியாரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு நாம மகிமை பெற தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.